ஸ்வீட்ஸெல்லாம் ரொம்ப சாப்பிடக்கூடாது. ஜிலேபி, ஜாங்கிரி, அல்வா அதெல்லாம் கொஞ்சமாக சாப்பிடணும். ஃப்ரூட்ஸு நிறைய சாப்பிடலாம் கவிதா. ஏன்னா ஃப்ரூட்ஸோட ஸ்வீட் வந்து கெடுக்காது. இந்த மிட்டாய் கடை ஸ்வீட்ஸு, அல்வா அந்த மாதிரி ஓவர் ஸ்வீட்ஸ் எல்லாம் ரொம்ப சாப்பிடாதீங்க. ஒரு துண்டு சாப்பிடுங்க. மட்டன் கொஞ்சமாக சாப்பிடுங்க. மீன் நிறைய சாப்பிடலாம். குழந்தைக்கு பால் ஊறுறதுக்கு கருவாட்டு குழம்பு சாப்பிடலாம். நாங்கள் சைவம் வந்து பூண்டு குழம்பு சாப்பிடுவோம். ரசத்தில் பூண்டு நிறைய போட்டு செஞ்சாங்கன்னா பால் நல்லா ஊறும். என்னை பார்த்து நிம்மதி கிடைச்சிதா? தேன்மொழி பேர்லே தேனை வச்சுக்கிட்டு நிம்மதி இல்லைன்னு சொன்னால் எப்படி? ஏன் தேனே பேர்லே தேன் வச்சுருக்கா, அப்புறம் எப்படி நிம்மதி இல்லாமல் இருக்கும்? என்னை பார்த்து நிம்மதி கிடைச்சின்னா எனக்கு ரொம்ப சந்தோஷம் கண்ணா. என் பொண்ணே சொன்ன மாதிரி இருக்குது. ரொம்ப சந்தோஷம். ஏதாவது நீ என் பொண்ணு தான் தேன்மொழி. இங்கே வர்ற அத்தனை பேரும் என் குழந்தைகள் தான். எனக்கு உங்களை மாதிரி குழந்தைகள் இருக்குது. ஒரு பையன், ஒரு பொண்ணு. நீங்கள் எல்லாரும் அவங்களுக்கு நல்ல வார்த்தை சொல்லும்போது அது எல்லாத்துக்கும் கிடைக்கும். மனசில் நிம்மதி இல்லைன்னே நினைக்கக்கூடாதுப்பா. கஷ்டம் இருந்தால் என்ன செய்யணும்? சுவாமிகிட்ட போய் சாமி பாட்டு பாடணும். சரியா? சுவாமி ஸ்தோத்திரங்களையெல்லாம் எடுத்து வச்சு பாடணும். கஷ்டங்கள் தான் வாழ்க்கை. கடலுக்கு அலை இருக்குல்ல, அதுபோல் மனுஷ வாழ்க்கைக்கு கவலை. கவலை இல்லைன்னா நம்ம வேலை செய்வோமா? எம்மா நம்ம பிள்ளை இப்போ வந்துடும், நம்ம சமைக்கணும், பிள்ளைகள் சாப்பிடணுமே என்ன நீங்கள் கவலைப்பட்டால் தானே அந்த வேலை ஓடும். நம்ம கணவர் இவ்வளோ ரூபா தான் கொடுத்துருக்காரு, இதுக்குள்ளே நம்ம செலவு செய்யணும் ஒன்று நீங்கள் கவலைப்பட்டால் தானே அந்த காரியம் நல்லாயிருக்கும். அதனால் கவலைன்னே நினைக்கக்கூடாது. நினச்சாலே நம்ம அவ்வளோதான். அதனால் கவலைன்னு சொல்லாத. சரியா? உமா சங்கர் சனி தசை சூரிய புத்தி பரிகாரம். கிங் தமிழ் நீங்கள் என்ன செய்யுங்க, பாத்திரக்கடையில் போய் ஒரு சின்ன இரும்பு வடைச்சட்டி வாங்குங்க, இரும்பு வாணலி. அந்த இரும்பு வாணலியில் ஒரு 100 கிராம் எள்ளு போட்டு நிறைங்க. அதை சனீஸ்வரர் பாதத்தில் கொண்டு வச்சுருங்க. உங்கள் கஷ்டமெல்லாம் தீரும். புரிஞ்சுதா? தேன்மொழியே நம்ம யார்கிட்டையாவது போய் எனக்கு கவலை கஷ்டம்னாலே கஷ்டப்படுவாங்க. ஐயோ ஒரு புலம்பல் வந்துட்டு, இது ஒரு புலம்பல் அப்படின்னு கஷ்டப்படுவாங்க. யாருக்குமே புலம்புறது பிடிக்காது. ஏன்னா அதை கேட்டால் அது நமக்கு வந்துடுமா, அதுக்காக பயப்படுவாங்க. அதனால் யார்கிட்டையுமே கஷ்டத்தை சொல்லக்கூடாது. மனசு கவலையாக இருக்கா, சுவாமி புஸ்தகத்தை எடுக்கணும், சுவாமி முன்னால் உட்காந்து என் கவலையை தீர்த்து விடையா அன்னு படிக்கணும். யார்கிட்டையும் போய் பெத்த தாய் தகப்பன்கிட்ட கூட புலம்பக்கூடாது. இறைவன் ஒருவனை தவிர்த்தி யார்கிட்டையும் புலம்பக்கூடாது. சரியா? சுவாக கிங் தமிழ் வந்து செய்ய வேண்டியது, சனிக்கிழமை தோறும் நவகிரகத்தை போய் 9 சுற்று சுற்றுங்க. ஒரு வாணலி, சின்ன இரும்பு வாணலி வாங்குங்க. அதில் 100 கிராம் எள்ளை போட்டு நிறச்சி சனீஸ்வரர் பாதத்தில் வச்சுட்டு வந்துடுங்க. திரும்பி பார்க்கக்கூடாது. இதுதான். இப்போ தேன்மொழிக்கு புரிஞ்சுதா? பேரிலே தேன் இருக்குது. ஆ